என்னங்க இது? உலகம்லாம் எங்க தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இந்த கலியுகம்ங்கிறாங்க இல்லையா? அது இதுக்கு மேல தான் ஆரம்பிக்க போகுதா? அப்படின்ற ஒரு பயமும் வருது. என்னன்னா, இந்த சவுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க போல இருக்குது. இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர வந்து ஹராஸ் பண்ணுது. இதையெல்லாம் ரோட்ல நடக்கூட்டம்னா என்னங்க பண்றது? அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா எலான் மஸ்க் அவர்கள் சமீபத்தில் இந்த ரோபோ உலாவிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுல நம்ம பதிவுல பார்த்துருப்போம். அது போல இதுக்கு ஒரு காலை கொடுத்து நடந்துவாரு அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன பண்ணு இந்த ரோபோ அப்படிங்கிறது போல இருக்கு. அதுவும் இந்த எல்ஜிபிடிக்கு ரோபோலாம் வந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க, ரோட்ல எவனா நடக்க முடியுமா? எவனும் ரோட்ல நடக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வேண்டியது அப்படிங்கிறது போல இருக்கு. இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ரோபோக்கெல்லாம் சும்மா விடுமான்னு தெரியல. தலையெழுத்து எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த உலகம்லாம் போல இல்ல. செய்திகள், உலக செய்திகள், இந்த உலகத்துல எல்லாம் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்ன நடக்குது அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி அடையும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். போன பதிவுக்கு கீழே சில கருத்துக்கள்லாம் வந்திருந்தது, அது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது போல தொடர்ந்து கருத்துக்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளமா இருக்கும். தொடர்ந்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில இதுக்கு மேலே டிலே பண்ணாம பதிவுக்குள்ள போயிடலாம். முதல் செய்தியே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா இந்த டிஃபென்சிவ் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டிராகன் டீத்து, ஆன்டி டேங்க் டிச், இதெல்லாம் இது கேர்சன் பகுதியில எப்படி இருக்கு, எவ்வளவு நீளத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு பதிவு எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதே போல ஒரு சிமிலரான ஒரு விஷயத்த வந்து உக்ரைன் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல இந்த பத்திரிகை தரப்புல இருந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் என்னன்னா, ரஷ்யா போட்டிருக்கிற அதே மாதிரியான ஒரு நீங்க வந்து ஒரு டிஃபென்சிவ் லைனை கிரியேட் பண்ணணும்னா 6 வருஷம் எடுக்கும் அப்படின்னு இருக்காங்களாமா. ஒரு கணக்கு போட்டு பார்த்து அப்ப எந்த அளவுக்கு ஸ்லோவா உக்ரைன் இருக்கிறாங்க. 6 மாசத்துல ரஷ்யன்ஸ் வந்து இந்த மிகப்பெரிய டிஃபென்ஸ் லைனை உருவாக்கிட்டாங்க. ஆனா 6 வருஷம் வந்து உக்ரைன் தரப்பு ஆகும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். இந்த ஒரு காரணத்தினாலதான் வேற வழியே இல்லை, நம்ம தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரான்ஸ் வராங்களா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம நாங்களும் சும்மா இல்லைங்க, நாங்களும் டிஃபென்சிவ் லைன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல இந்த ஜப்ரோஷியா பகுதியில அந்த ஒரிக் ஹைவே இருக்குல்ல, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது போல டிஃபென்சிவ் லைன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா வீடியோ பதிவு வந்து உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பதிவு வச்சு பார்க்கும்போது ரொம்ப சொபஸ்டிகேட்டடான ட்ரெண்ட்ஸ் அமைக்கிற மாதிரி தெரியுது. என்னங்க இது, பதுங்குக்குள்ளி சண்டை போடுறதுக்கா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஆனா கல்லெல்லாம் வச்சு நல்லா பிரிக்ஸ் எல்லாம் வச்சு நல்லா கட்டுறாங்க. ஆனா ஒரு ட்ரோன் உள்ள பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா அப்படின்ற கேள்வி வருது. பட் தெரியல. ஆனா இது வந்து ஃபேப் வகை குண்டுகளுக்கு வந்து இது நல்லா தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த மாதிரி ட்ரென்ச் வந்து எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத ரஷ்யா இந்த இடத்துல அட்டாக் பண்ணாதான் தெரியும். இன்னும் அந்த அளவுக்கு வந்து ரஷ்யா முன்னேறி போகல. உக்ரைன் வந்து அந்த அளவுக்கு தள்ளி டிஃபென்சிவ் லைனை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா உக்ரைனுக்கு தெரிஞ்சிருச்சா, அப்ப இந்த பகுதியெல்லாம் வந்து ரஷ்யா மீண்டெடுத்துட்டு மேல வருவாங்க. அந்த சமயத்துல நம்ம தடுத்து நிறுத்ததுக்கு இந்த இடத்துல கட்டினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு விஷயம் புரியும், இந்த ஒரிக்கை வந்து ரஷ்யா கண்டிப்பா அடிச்சு பிடிப்பாங்க. அந்த ரொபோத்தேனிக்கு மேல இருக்குது, அது நம்மளுக்கு ஷுவரா தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது. சரி, ஓகே, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த ரொபோத்தேனிக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா வெர்போவா, இந்த ரெண்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, காலி இடம். அந்த காலி இடத்துல ஒரு இந்த பக்கியா, நம்ம பப்ஜி விளையாண்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பக்கி மாதிரி ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி எடுத்துட்டு வந்து 3 பேர் தான், ஜாஸ்தி எல்லாம் கிடையாது, 3 பேர் தான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்டை வந்து பயங்கரமா தாக்கிட்டு அங்க இருக்கிறவங்க நிலைய கொலைய வச்சுட்டு அந்த வண்டியில ஏறி போறாங்க. போகும்போது உக்ரைன் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர் ரவுண்டு போடுறாங்க, ஆர்ட்லரி குண்டுகள் போடுறாங்க. இது எல்லாமே போட்டாலும் அந்த பக்கி வேகமா போறதுனால அது மேல தாக்குதல் பண்ண முடியல. அந்த 3 வீரர்களுக்கு மட்டும் இப்ப நம்ம சொல்றோம் தோராயமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 ஆர்ட்லரி குண்டுகள் வந்து விழுந்திருக்கும். கிளஸ்டர் செலவுட்டுதலுங்க, 8 ஆர்ட்லரி குண்டுகள் விழுந்து ஒண்ணு கூட அவங்களை டேமேஜ் பண்ண முடியல. இதுதான் ஃபியூச்சர் வார்ஃபேரா இருக்கும். இதெல்லாம் பல பல ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம அதோட இப்போ கம்பேர் பண்ண வேணாம், அந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு போல. பட் ஆனால் இதுதான் எதிர்காலத்து போரா இருக்கும். அதாவது வேகமா போகணும், எவ்வளோ பேரு அப்படிங்கிறது மேட்டர்ல, வேகமா போகணும், ஒரு இடத்த வந்து தாக்கிட்டு ரிட்டர்ன் வந்துடணும். இது ரிகானிசன் அண்ட் சவாட்டேஜ் குரூப்னு வச்சுக்கலாமா, இதெல்லாம் 3 பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி போய் தாக்கிட்டு வந்துருவாங்க. அந்த இடத்துக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க, உக்ரைன் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஆளுகளை கொண்டு வரணும், இல்லைன்னா அந்த இடத்துக்கு சப்ளைலாம் கொடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே சர்வைலன்ஸே வச்சிருந்தாங்கன்னா வர்ற வண்டி எல்லாத்தையும் தட்டிகிட்டே இருந்தோம்னா அங்கே இருக்கிற 100% கூட்டிட்டு போவது கூட முடியாது. ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது உக்ரைனுக்கு அந்த இடத்துல.
ஸோ இதே மாதிரி ரஷ்யாவுக்கு தாக்குதல் பண்ணாலும் ரஷ்யாவுக்கு இதே போல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ரஷ்யா இதுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் கையாளுறாங்க. நம்ம அதை அடுத்தது பார்ப்போம், லைனா பார்த்துட்டு வருவோம். பட் ஆனா இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணோம். இப்போ 3 பேர் தான் வந்து ரஷ்ய தரப்புல இருந்து உள்ள வந்திருக்கிறாங்க. தோராயமா 8 செல்களை பயன்படுத்திக்கிறாங்களா. ஒரு செல்லோட காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனவரி மாசம் நினைக்கிற ஒரு ஆர்டிக்கல் படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். நம்ம கூட இந்த பதிவுல பார்த்துருப்போம், நம்ம சேனல்ல ஒரு பதிவுல பார்த்துருப்போம். அந்த டைம்ல என்ன சொல்ல வந்திருந்தாங்கன்னா, ஒரு செல்லோட காஸ்ட் 155 செல்லோட காஸ்ட் தோராயமா 3300 சம்திங் அந்த மாதிரி ஹீரோஸ்ன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் இருந்துச்சுன்னா நியூஸ் அட்டாச் பண்றேன். ஒரு செல்லோட காஸ்ட் 3300 ஹீரோவா இருக்கும் பட்சத்துல இங்க 8 செல்களை பயன்படுத்திக்கிறாங்க உக்ரைன். 155 நேட்டோ ஸ்டாண்டர்ட் ஆர்ட்டிலரி செல்கள். ஸோ 8 இன்டூ 3300 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 26,400 ரூபாய் ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க இந்த 3 பேர்த்துக்கு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அது எஃபெக்ட் இல்லை, தப்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பக்கி ரொம்ப வேகமாக போறதுனால வீடியோ பதிவு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. ஆக இந்த அளவுக்கு ஆர்ட்டிலரி செல்களை பயன்படுத்திய உக்ரைனு அந்த அளவுக்கு பணம் அவங்க கிட்ட இருக்கா, இந்த அளவுக்கு வந்து அவங்க செலவு பண்றாங்கன்னா இது வந்து நடந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடா. இப்போ ஒரு 3 பேர் வந்துருக்காங்க போயிட்டு இருக்காங்கன்னா இதோட நிக்க போறது இல்ல, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு போர் மாதிரியான சூழல் தானே. போர்ன்ற ரஷ்ய தரப்புல இருந்து டிக்ளேர் பண்ணனா இப்போ அபிஷியலா ஒரு போர் தான் போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இது நடந்துட்டே இருக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கும் இவ்வளோ ரூபாய் அவங்க செலவு பண்றாங்க. ஏன்னா 3 பேரு அவங்க பேர் ரெஸ்ட் எடுக்கும்போது அடுத்த 3 பேர் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தாங்கன்னா எவ்வளவுதாங்க நீங்க செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி வருது. இந்த அளவுக்கு வந்து உக்ரைன் கேப்பபிளா அப்படின்னு அங்க கேள்வி இருக்கு. ஆக எவ்வளவு ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, செலவு பண்றதுக்கு மேற்குலக நாடுகள் இருக்காங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில உக்ரைன் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் எதுவா இருந்தாலும் ஓகே. இப்ப இது மட்டும் இல்ல, துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்கள் போயிருக்காரு. ஷிப் பில்டிங் யார்டு இருக்குல்ல அங்க போயிருக்காரு. ஏன்னா 2 கோவர்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது பில்ட் ஆயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்துல டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க காவர்ஸ். சரிங்களா, துருக்கியில இருந்து டெலிவரி ஆகிறதுக்கு உக்ரைன் போச்சு இந்த ஷிப்பு போகுது அப்படின்னா ரஷ்ய தரப்புலையும் இந்த சப்மரைன் ட்ரோன்கள்லாம் இருக்கு, ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஷிப் அங்க போய் கொடுத்துட்டு அந்த பாட்டிலாம் வச்சு உடைச்சதுக்கு அப்புறம் அங்கதான் இருக்கும். இந்த ஷிப் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போச்சுன்னா சாவி கையில கொடுத்துட்டு டிமீல் அடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு தெரியல. பட் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து உக்ரைன் பண்ண போறாங்க, இந்த நேவல் சப்மரைன் ட்ரோன்கள் சர்ஃபேஸ் செல் ட்ரோன்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இவங்களோட நேவல் கோவர்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா இவங்க தரப்புல இருக்கிற டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அமெரிக்காவோட ட்ரூ கான்ஃபிடென்ஸை மிடில் ஈஸ்ட்ல வச்சு உடைச்சிட்டாங்க. கான்ஃபிடென்ஸே உடைச்ச மாதிரி ஹவுதிஸ் வந்து அங்கே உடச்சு விட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த கப்பலோட பேர் கான்ஃபிடென்ஸ் தானே. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் உடஞ்சிருச்சு அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இதுபோல பல இடங்கள்லயும் அமெரிக்கா எங்கேயாவது கால் வைப்பாங்களா அப்படின்னு பல நாடுகளும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எங்கேயும் கால் வைக்க மாட்டாங்க. வச்சா நேரடியாக வச்சா தானே பெருமளவில் தாக்க முடியும் அப்படின்ற போல விஷயங்கள் இருக்கு. சரி பார்ப்போம் என்னதான் நடக்க இருக்கு அப்படிங்கிறத. பட் ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் 2 கோவர்ஸ் வந்து உக்ரைனுக்கு போக போகுது துருக்கியில இருந்து. டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை டெலிவரி பண்றதுக்கு போகும்போது இந்த கருங்கடல் வழியாக தான் போய் ஆகணும். அது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல, நடக்கும்போது பார்ப்போம். இதோட இந்த பதிவு நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது கூடவே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.